வேரியபிள்ஸ் எதுக்காக, ஒய் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். அந்த பதிலை நம்ம சொல்கிறதுக்கு 2 ஸ்கொயர் சதுரத்தோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கால்குலேஷனை செய்ய எனக்கு கால்குலேட்டர் போதுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் ஒரு கால்குலேட்டரா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. முதல்ல நம்ம கால்குலேட்டர் வச்சு ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம். 150 mm ஸ்கொயருக்கும் இப்போ 130 mm ஸ்கொயருக்கும் நம்ம ஏரியாவை பார்க்குறோம். அடுத்தது அதோட சுற்றளவு பெரிமீட்டரை கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி 130, 150 ரெண்டுத்துக்கும். இந்த 2 கால்குலேஷனை இப்போ நம்ம பைத்தானில் செய்ய போகிறோம். பைத்தானை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் நோட் பண்ணலாம், நம்ம சைடு அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். இந்த வேரியபிளை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடு அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட பெரிமீட்டர் சுற்றளவை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ தாங்க வேரியபிளோட பவர் வெளில வருது. ஒயில் லூப்பை நம்ம யூஸ் பண்ணி ஒரே வேரியபிள், அந்த சைடு அப்படிங்கிற ஒரே வேரியபிளுக்கு பல வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இங்கே நம்ம அந்த சைடு அப்படிங்கிற வேரியபிளுக்கு இன்புட் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் ஏரியா, அதுக்கப்புறம் பெரிமீட்டர், இது ரெண்டத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம் அந்த வேல்யூ யூஸ் பண்ணி. இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எத்தனை சதுரத்துக்கு வேணாலும், ஸ்கொயர்ஸுக்கு வேணாலும் நம்ம ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம். இதாங்க வேரியபிள்ஸோட பவர். பைத்தானுக்கும் கால்குலேட்டருக்கும் இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம் வேரியபிள் தாங்க. நம்ம வேரியபிளை ரீயூஸ் பண்ணலாம். வேரியபிளோட பேரை வச்சு அது எதை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மூணாவதாக வேரியபிளில் ஸ்டோராக இருக்கிற டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே கால்குலேட்டரால் செய்ய முடியாது.